ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஆனுவல் பிளானர் 2024 கொடுத்துருக்குற கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட நோட்டிஃபிகேஷன், அது மட்டும் இல்லாமல் அதில் ஜாயின் பண்ணியிருக்க டிஎன்இபியோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட், ஏன்னா அதை பற்றின ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட்டும் கிடச்சிருக்கு. அந்த போஸ்ட் பற்றின டீட்டெயிலும் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆனுவல் பிளானில் பார்த்தீங்கன்னா ஒரு 467 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜூலையில் எக்ஸாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1083 வேகன்சிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 467ன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய டிபார்ட்மெண்ட் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்றதுனால வேகன்சி அதிகமாகலாம். ஏன்னா லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தான் அந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் போஸ்டிங்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் வேகன்சி அதிகமாகும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்லையுமே ஒரு 12 வகையான புது பதவிகள் அந்தந்த டிபார்ட்மெண்ட் ஆவின், டிஎன்இபி, அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிற அந்த மோட்டர் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டேஞ்சன் கோட் டிஎன்இபிலேருந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டிஎன்இபிலேருந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் தான் நிரப்ப போகிறாங்க. டிஎன்இபியில் ஒரு 55,000 வேகன்சி கிட்ட இருக்குன்னு எல்லா ரிப்போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10,260 வேகன்சி நிரப்ப சொல்லியிருக்காங்க. அதில் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டோட 200 போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க. 200 தான் வருமா, அதுக்கு மேலே வருமா அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 200 அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஒரு ஆர்டி ரிப்போர்ட் டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், 21/12/2023 போன வாரம் தான், அதாவது இந்த வாரத்தில் தான் இந்த ஆர்டி ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னாக்கா டிஎன்பிஎஸ்சிலேருந்தே சொல்லியிருக்காங்க டிஎன்இபிலேருந்து ஒரு 200 காலி பணியிடங்கள் அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு நிரப்புறதுக்கு மட்டும்தான் ஆணையிடப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் ஒரு 200 போஸ்டிங் நிரப்ப போகிறாங்க. மற்றபடி டிஎன்இபியில் இருக்கிற அந்த இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டோ அந்த கணக்காளர் பணியிடங்களோ இன்னும் ஒப்படைக்கலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஒப்படைச்ச உடனே தான் டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா டிஎன்இபியோட மற்ற போஸ்டிங் எதுவுமே ஆட் ஆகலை. இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி கிட்ட இப்போதைக்கு நிரப்ப சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை பற்றி ஆல்ரெடி ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடியே செய்தியில் சொல்லியிருந்தாங்க. டேஞ்சன் கோட்லேருந்து ஒரு 10,260 காலி பணியிடங்கள் நிரப்ப சொல்லியிருக்காங்க. அதில் முதற்கட்டமாக 200 இடங்களை டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்புறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 200 போஸ்டிங் வந்து அந்த தொழில்நுட்ப உதவியாளர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. அதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் செய்ய போகிறாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்டி ரிப்போர்ட்லையும் டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்ப இந்த 200 டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங் தான் நிரப்ப போகிறாங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலே பார்த்தீங்கன்னா 600 வேகன்சி இந்த 10,260 இருக்குது. அதில் இப்போதைக்கு 200 வேகன்சிக்கு அவங்க ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நிரப்ப போகிறாங்க. காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்இபியில் அதிகமாக இருக்குது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா 27/12/2023 அன்றைக்கி தினமலர் நியூஸ் பேப்பரில் காலி பணியிடங்கள் எல்லாத்தையுமே நிரப்பணும் அப்படின்னு சொல்லி தொழிற்சங்கங்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த மிக்ஜாம் புயல், அதுக்கப்புறம் தென் மாவட்டங்களையும் ரொம்ப மழை பாதிப்பு, வெள்ளம் அப்படின்றதுனால டிஎன்இபியில் நிறையா வேலை இருக்குது. வேகன்சி அதிகமாக இருக்குது அப்படின்றனால அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால் வேகன்சி எல்லாத்தையுமே நிரப்பணும் அப்படின்னு சொல்லி அந்த புயல் வெள்ளம் எல்லாத்தையுமே சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி கூட அதிகமாகலாம் இப்போதைக்கு கவர்மெண்ட் சொன்னாலும். கடைசியாக அந்த 2016 அந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலில் நிரப்பியிருக்காங்க ஒரு 500 வேகன்சிக்கு. இதில் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எம்பிசி, பிசி, பிசிஎம் கேண்டிடேட்க்கு 18லேருந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 59-60 வயசு வரைக்குமே அப்ளை பண்ணலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கலுக்குமே சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் மட்டும் வரப்போதா இல்லை மெக்கானிக்கலும் ஜாயின் பண்ணி வரப்போதா அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரப்போ தான் தெரியும். அந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸில் மெக்கானிக்கலுக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ தான் அப்படின்றதுனால தான் அந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இல்லைனா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இதான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 2023 டிஎன்பிஎஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ண அந்த கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸோட நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1083 வேகன்சி சொல்லியிருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் அந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், பஞ்சாயத்து ராஜில் இருக்கிற டிபார்ட்மெண்ட், இது எல்லாத்துக்குமே லோக்கலாக தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. போன வருஷம் இதையும் டிஎன்பிஎஸ்சியோட மெர்ஜ் பண்ணிட்டதுனால அதோட வேகன்சி தான் அதிகமாக வந்திருந்தது. உடனே நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி இதிலே வந்திருந்தது. அப்படின்றனால ஒரு 1083 வேகன்சி ஆச்சு. இந்த வருஷம் இந்த பஞ்சாயத்து ராஜ் மட்டும் இல்லாமல் இந்த டிஎன்இபி மற்ற போஸ்டிங்கை ஒரு 12 வகையான போஸ்டிங் ஜாயின் ஆகுது. அப்படின்றனால 467 இல்லை, இதுக்கு மேலேயும் கிட்டத்தட்ட ஒரு 1000 வேகன்சி கூட எதிர்பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் வரப்போ கண்டிப்பாக வேகன்சி அதிகமாகும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் கூட நிறைய எக்ஸாம் வைக்கிறாங்க. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர்லாம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு ஏஜ் லிமிட்லாம் இருக்காது. அதர்ஸுக்கு மட்டும் 32 அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. மற்றபடி மற்ற யாருக்குமே ஏஜ் லிமிட்டு இல்லை அப்படின்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ தான். கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்னாலே டிப்ளமோ கேண்டிடேட் தான் வைப்பாங்க. இதில் டிப்ளமோ மெக்கானிக்கலுக்குமே எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா
பேப்பர் 1ல் அப்ஜெக்டிவ் டைப்பில் அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடான பேப்பர் 200 கொஸ்டின் கேட்பாங்க. 3 மணி நேரம் 300 மார்க்குக்கு. அதில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அதாவது சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சர், அந்த டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு கோடு உண்டு. அவங்கவுங்களுக்கு தனியாக கொஸ்டின் பேப்பர் வைப்பாங்க. இப்போ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்றப்ப எலக்ட்ரிக்கலுக்குன்னு தனியாக பேப்பர் வைப்பாங்க. அதே மாதிரி மெக்கானிக்கல்னால் அந்த மெக்கானிக்கலுக்கு தனியாக பேப்பர் அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுவாங்க. பேப்பர் 1 வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்றபடி பேப்பர் 2 அன்றைக்கி மதியமே எக்ஸாம் வைக்கிற மாதிரி இருக்கும். அது காமன் தான். பார்ட் ஏல வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 100 கொஸ்டின் வைப்பாங்க. அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் மேக்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு 100 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி 3 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். அந்த தமிழை வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான், மதிப்பீட்டு தேர்வு கிடையாது. அப்படின்றனால நீங்கள் டெக்னிக்கலில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கான மார்க் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அதுலேயே 300 மார்க்குக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்படின்றனால டெக்னிக்கலுக்கு தான் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மற்றபடி நீங்கள் குரூப் 4 குரூப் 2க்கு படிக்கிற ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸு இதுக்கும் போதுமானதாக இருக்கும். அதுக்கு நீங்கள் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்லை. டெக்னிக்கலில் தான் ஸ்ட்ராங் ஆகணும். மற்றபடி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சொல்லிட்டாங்க. வேகன்சி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 467ன்னு சொல்லியிருந்தாலும் இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாமே ஜாயின் ஆகிறப்ப வேகன்சி அதிகமாகும் அப்படின்னு ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸோட ப்ராசஸ். தொடர்ந்து அந்த ஆனுவல் பிளானரில் என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் புதுசாக என்னென்ன பதவிகள்லாம் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நிறையா டீட்டெயில் கிடச்சிருக்கு. அதை எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். தொடர்ந்து அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓ எக்ஸாமுக்கான ஆன்லைன் செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதற்கான அட்மிஷன் இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. 1ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா 2ஆம் தேதியிலேருந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். அப்படின்றனால முன்னாடியே ஜாயின் பண்ணிட்டா தான் உங்களுக்கும் படிக்கிறது கரெக்டாக இருக்கும். குரூப் க்ரியேட் பண்ணி எல்லாருமே ஜாயின் பண்ணி மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 25 தேர்வுகள் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் ஆகிற மாதிரி 25 தேர்வுகள் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் தேவையான ஒன்லைனர் மெட்டீரியல் கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அந்த லைன் பை லைனாக ஸ்கூல் புக்ஸ் வச்சு இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டினாக எடுத்துருக்கோம். அதனால் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி அந்த மெட்டீரியல் மேக் பண்ண வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் காட்டியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் கூட இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எடுத்து மெட்டீரியல் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸும் டெலகிராம் குரூப் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாமே டெலகிராம் குரூப் மூலமாகவே கொடுத்துருவோம். மேக்ஸ் ரீசனிங்லாம் ரெக்கார்டட் வீடியோஸாகவே கொடுத்துருவோம். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு மெட்டீரியல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் ஷெட்யூல் எல்லாமே இந்த பிடிஎஃப்ல இருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பர் 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9487808620 அப்படின்ற கூகுள் பே, ஃபோன்பே நம்பருக்கு பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கனாக்கா அவங்க அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனையும் தனியாக ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் கூட இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். எடுத்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே உங்களோட குரூப் 4 ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்னாலும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.